السلام عليكم ورحمة الله وبركاته. طلع البدر علينا من ثنية الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذي شيخا ومرشدا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உரித்தாட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், இன்னும் நம் அத்தனை பேர் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுதமிக்க மஜ்லிஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதை போன்று நாளை சோன பூஞ்சோலையிலே கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. உடலை விட்டும் ரூஹு பெறுவதற்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் நஸீபாக்கி தந்தல் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சங்கையான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களில் எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து தன்னுடைய இல்லத்தின்பால் அழைப்பிடுத்திருக்கின்றான். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வினால் நாடப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் ஹஜ் செய்ய சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணில் அடங்காத மகத்துவத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், பாக்கியம் இல்லாமல், அதாவது வசதி குறைவாக தந்திருக்கக்கூடிய, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். நம்முடைய ஒரு விருந்திற்கு நாம் எத்தனையோ பேருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். யாராவது ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு வருவதற்கு முடியவில்லை என்று சொன்னால் நாம் தயார் செய்திருக்கக்கூடிய உணவுகளில் சிறிதை அவர்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போன்றுதான் தன்னுடைய விருந்தாளியாக சிலர்களை அழைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி இல்லாதவர்களுக்கு இந்த ஐயாமுல் அஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 அந்த பாக்கியங்கள் பெறக்கூடிய அமல்கள் மூலமாக, இன்னும் சில காரியங்களின் மூலமாக
யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். 10களை எடுத்துக்கொண்டால் 3 மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு 10க்கும் சிறப்பை கொடுத்திருக்கின்றான். முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய முதல் 10க்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கின்றான். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய இறுதி 10க்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருப்பதை போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கென்றே சில சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَوَاعَدْنَا مُوسَى 30 لَيْلَةً وَأَتْمَمْنَاهَا بِعَشْرٍ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுப்பதற்கு 30 நாட்கள் நோன்பு வைக்கும்படி இருந்தார். ஆனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த, அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகின்றோம் என்ற அந்த ஒரு ஆவலின் காரணமாக அவர்கள் மிஸ்வாக்கு செய்துவிட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் சென்றார்கள். ஆனால் மீண்டும் 10 நாட்களை கொடுத்து அவர்களுக்கு பரிபூர்ணப்படுத்த சொன்னார்களே, அந்த 10 நாட்கள் தான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 என்று சில உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10ஐ நாம் எப்படி சங்கைப்படுத்த வேண்டும், இந்த 10இல் எப்படியெல்லாம் சிறப்பு வைத்திருக்கிறான் என்று ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக, ஏராளமான வாழ்க்கை சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக யார் யாரெல்லாம் இதை சங்கைப்படுத்தினார்களோ அவர்களின் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது என்பதையெல்லாம் நாம் அறிய முடியும். அருமையான சகோதரர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அலைக்கும் பிஸௌமி அய்யாமில் அஷ்ர். நீங்கள் அய்யாமுல் அஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அதிகமாக துஆக்களில் ஈடுபடுங்கள், வல் இஸ்திக்ஃபார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள், வஸ்ஸதகதி ஃபீஹா இன்னும் அதிலே அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். அருமையான சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த மாதத்தில் மாத்திரம்தான் நாம் இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. எல்லா காலங்களிலும் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதோடு, சதகாக்கள் ஈடுபடுவதோடு, நோன்புகள் நோட்பதோடு இந்த மாதத்தில் நாம் அதிகப்படியாக ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் முதல் 10ஐ இப்படி நமக்கு அருள் இருக்கக்கூடியதற்கான காரணத்தை சில இமாம்கள் சொல்லித் தருவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ரமலானை அடுத்து வரக்கூடிய மாதம் துல்ஹஜ் மாதம். ரமலானிலே ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால் அந்த குறைபாடுகளை இந்த முதல் 10இல் நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதற்காகவே இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். வசதி இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு அமல்களின் சங்கமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துமார்களுக்கு எத்தனையோ நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அமல்களை எல்லாம் சேர்த்து வழங்கி இருக்கின்றார். நோன்பை பற்றி சொல்லுவான், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. அதை வைத்து நாம் புரிய முடியும், நமக்கு மாத்திரமல்ல, நோன்பு என்பது நம்முடைய முன்னோர்களான நபிமார்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க முடியும். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது, வமா மின் நபியின் இல்லா ஹஜ்ஜ, நபிமார்களில் எவரும் இல்லை ஹஜ்ஜி செய்தே தவிர என்று எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அதே போன்று ஜக்காத், இப்படி எல்லா அமல்களையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜிலே வைத்திருக்கின்றார்.
நாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் தவாஃப் செய்வது மாத்திரமல்ல, அங்கே தொழுகை இடம்பெறுகிறது. சதகா என்று சொல்லக்கூடிய பிரயாணிகளை நாம் அறுத்து பலியிடுகின்றோம். அதே போன்று தொழுகையில் ஈடுபடுகின்றோம். அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்கின்றோம். இப்படி ஹஜ் என்பது அமல்களின் சங்கமாக இருப்பதை போன்று இந்த மாதத்தில் நாம் அதை அதிகப்படியாக மேற்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி 4 மாதங்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த மாதங்களில் ஷஹ்ருல்லாஹில் அஸம் என்று சொல்லப்படக்கூடிய ரஜப் மாதம், அதே போன்று தொடர்படியாக வரக்கூடிய மாதம் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, அதே போன்று முஹர்ரம், இந்த மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருப்பதை போன்று 4 நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அந்த நாட்கள் என்ன என்பதை பற்றி சொல்லித் தரும் பொழுது, ஜும்ஆவுடைய நாள். அருமையான சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நாட்டிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் எது என்பதை யாருக்கும் விளக்கி சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் யாராவது ஒரு துஆ கேட்பாரேயானால், அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக கபூலாக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று யௌம அரஃபா, அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய நாள், இந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நாள் வந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குமார்களை பார்த்து பெருமை அடைக்கின்றான். மலாயிக்காமார்களை பார்த்து, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? என்னுடைய மனிதனை நான் ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது பூமியிலே அரிச்சாட்டியமும் பசாதும் செய்யக்கூடிய நபர்களை நீர் படைக்க போகிறீரா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மலக்குமார்கள் கேட்டார்கள். ஆனால் இன்று இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே வெள்ளையும் சோலையுமாக என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியா முழக்கத்தோடு என்னிடம் இருந்து அடிபணிந்து வந்திருக்கிறார்களே, பாருங்கள், நீங்கள் அனைவர்களும் சாட்சி சொல்ல வேண்டும், நான் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான். அது மாத்திரமல்ல, யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய குர்பான் கொடுக்கப்படக்கூடிய நாள். இந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராவது ஒரு மனிதன் குர்பான் கொடுத்து விட்டால் அந்த குர்பானில் இருந்து வடியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்காத தவாபை கொடுக்கின்றார். ஒரு பிரயாணியை நாம் அறுத்து அந்த பிரயாணியுடைய இரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்னால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். 4வது தான் யௌமுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். ஏன் என்று சொன்னால் 30 நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டு என்னுடைய அடியார்கள் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய வணக்கத்திலிருந்து ஈத் என்று சொல்லப்படக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய அமல்களுக்கு மாறுகிறார்களே என்றதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் அந்த 10 நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜும்ஆ நமக்கு கிடைக்கிறது, அரஃபாவுடைய நாள் நமக்கு கிடைக்கிறது, குர்பான் செய்யப்படக்கூடிய நாள் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த முதல் 10 நமக்கு கிடைக்கிறது. இது சிறப்பானது, சிறப்புக்குரியது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அதை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம்? அதை நம்மால் சங்கைப்படுத்த முடிகிறதா? அதை உணர்ந்து அதன்படி நாம் நோன்பு நோட்பதற்கோ அல்லது தான தர்மங்கள் செய்வதற்கோ நமக்கு நேரம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த ஒரு மனிதனும் குற்றவாளியாக இருந்துவிடக் கூடாது. இந்த
இன்ன அமல்களை செய்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு ஓஃபரை வழங்குகிறான். அதை நாம் முறையான முறையில் பயன்படுத்த வேண்டாமா? சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, அஃதலுல் அய்யாமி யௌம அரஃபா, நாட்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இதே சமயம் அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது அல்லவா, வ இதா வாஃபக யௌம ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளும் அரஃபாவுடைய நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபஹுவ அஃதலு 70 ஹஜ்ஜத்தன், அதுவே ஹஜ்ஜுல் அக்பர் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட 70 ஹஜ்ஜை விட சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை நமக்கு இறக்கி வைத்தான். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகத்துக்கு அரஃபாவுடைய நாளிலே நான் இன்று உங்களுடைய இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நிஅமத்தை பரிபூர்ணப்படுத்தியதாக அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கினான். இந்த ஆயத்து இறங்கியவுடன் எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்தில் குதித்தார்கள். ஆனால் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மூலைக்கு சென்று மாலையாக அழுகிறார்கள். காரணம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியதை மற்ற சஹாபாக்கள் அந்த சமயத்தில் புரியவில்லை. மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற கவலையில் இருந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால், கமாலியத் என்பது மீண்டும் அதிகப்படுத்தத்தை தேடாது. தமாம் என்று சொன்னால் நாம் குர்ஆன் தமாம் பண்ணுகின்றோம், அதோட அந்த குர்ஆனை நாம் தமாம் பண்ணியதற்கு பின்னால் மீண்டும் அந்த குர்ஆனை நாம் தொடுவதில்லை என்ற நோக்கம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌம அக்மல்து லக்கும், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். கமாலியத்துக்கு பின்னால் மீண்டும் ஒரு கமாலியத், மீண்டும் ஒரு அதிகப்படியது என்பது இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள், அழுதார்கள். மற்ற சஹாபாக்கள் புரியவில்லை. அதற்கு பின்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 நாட்கள் தான் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியது இந்த அரஃபாவுடைய நாளில் தான், அந்த நாளில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நோம்பின் சிறப்பை பற்றி நமக்கு சொல்லித் தரும் பொழுது, மன் சாம யௌம அரஃபா, யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்கிறார்களோ, கதபல்லாஹு லஹு பிஅததி மன் சாம தாலிகல் யௌம், யாரெல்லாம் நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய நாட்களில் பிறர் நோக்கக்கூடிய நோன்பு யாரெல்லாம் எத்தனை பேர் நோக்கிறார்களோ அவர்களுடைய சவாபும் وَبِعَدَدِ مَنْ لَمْ يَصُمْهُ مِنَ الْمُسْلِمِينَ ثَوَابًا, அரஃபாவுடைய நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய ஆட்களில் எண்ணிக்கை அளவும், யாரெல்லாம் முஸ்லிம்களில் நோன்பு நோக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவாபை வழங்குவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 சிறப்பு வாய்ந்த இரவுகளை வைத்திருக்கின்றான். புனியத்துத் தாலிபீனிலே சையதுனா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், மன் அஹ்யல் லயாலில் ஹம்ஸ், யார் 5 இரவுகளை ஹயாத்தாக்குவார்களோ வஜபத் லஹுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லுவார்கள். 5 இரவு முக்கியமான இரவு. நாம் என்ன செய்கிறோம்? நைட் வேலை செய்வதாக நினைத்துக் கொண்டு பெருநாளுடைய நாட்களில் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தை கழிக்கக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும்.
அருமையானவர்களை, விளையாட்டுகளின் மூலமாக நாம் கழிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, சினிமாக்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பிறர்களை இழிவுபடுத்திக் கொண்டு பாதை ஓரங்களிலே பிறர்களுக்கு நக்கல் நையாண்டி செய்து கொண்டு அந்த இரவுகளில் கழிக்கின்றோம். பொதுவாக 27 ஆண்டு இரவு, ரமலான் இருக்கக்கூடிய 27 இருக்கக்கூடிய இரவு முழுவதும் அமல் செய்துவிட்டு எத்தனையோ பேர் சுபஹ் இல்லாமல் தூங்குகிறார்கள். அதே போன்று பெருநாளுடைய சமயம் ஹயாத்தாக்கப்படக்கூடிய இரவுகளில் ஒன்று. அதிலே விளையாட்டுகளிலும் கூத்தும் கும்மாரம் அடித்துவிட்டு அந்த இரவில் சுபஹ் தொழுகாமல் தூங்குகின்றோம். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, லைலத்து தர்வியா என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் 8வது நாள், இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களுக்கு வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் வாஜிபாகும் என்று சொல்லித் தருவார்கள். இரண்டாவது லைலத்து அரஃபா, அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய இரவு. அதே போன்று லைலத்துன் நஹர், பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கின்ற இரவு. வலைலத்துல் ஃபித்ர், இன்னும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாள் இரவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அதே போன்று லைலத்துன் நிஸ்ஃபி ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு நாம் யாசீன் ஓதி நாம் துஆ செய்கின்றோம். இந்த 5 இரவுகளை யாரெல்லாம் ஹயாத்தாக்குகிறார்களோ, ஹயாத் என்றால் எப்படி? சினிமாக்கள் பார்த்துக்கொண்டு, கசட்டுகளின் மூலமாக சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு, இரவு முழுவதும் ஒழித்துக் கொண்டு ஏதாவது விளையாட்டுக்களை விளையாடிக் கொண்டு கழிப்பது அல்ல. அமல்களின் மூலமாக தஹஜ்ஜத் தொழுகை, வித்ரு தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், தஸ்பீஹாத் போன்ற அமல்களின் மூலமாக யார் அலங்கரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுக்கின்றான். அன்பானவர்களே, சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. சுன்னத்தான நோன்பு தானே, அரபாவுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பு தானே, நாம் முடிந்தால் பிடித்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டு விடுவோம், ரமலானை போன்று ஃபர்ல் அல்லவா என்று நாம் சாதாரணமாக இடை போட்டு விடக்கூடாது. அருமையானவர்களே, எத்தனையோ சாலிகான நல்லடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஹஜ் செய்திருக்கலாம், பல ரமலான்களை சந்தித்திருக்கலாம், பல இரவுகள் நின்று தொழுதிருக்கலாம், பல இன்னும் பிற அமல்களை எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இறுதியில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மேலான அந்தஸ்து பெற்றது ஏதாவது ஒரு சின்ன அமல்களின் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன அமல்களின் மூலமாக, சாதாரணமான ஒரு சுன்னத் என்று நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் அதுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்தரமான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொழச் சொல்லியிருக்கின்றான், நாம் 5 நேரம் தொழுகின்றோம். ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கின்றான், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கின்றோம். அதே போன்று நோன்பு நோக்க சொல்லியிருக்கின்றான், நோன்பு நோக்கின்றோம். இதுவெல்லாம் அவனுக்கு நாம் செய்த பரிகாரணமாக ஒரு நாளும் ஆகாது. மாறாக எப்பொழுது நபிலான வணக்கங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே தகர்ரூபியத்தை நாம் பெற முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை கஅபாவுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வாலிபர் துஆ செய்து கொண்டிருக்கின்றார். اللهم بحق صائمي عرفا لا تحرمني ثواب عرفا. யா அல்லாஹ், இந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களின் பொருட்டால், இந்த அரஃபாவின் நோம்பின் பொருட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய தவாபை நீ தடுத்து விடாதே என்று அதிகமாக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இதனை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்காக வேண்டியப்பா நீ அப்படி துஆ செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபர் சொன்னானாம், என்னுடைய தந்தை எப்பொழுதும் இதே போன்று துஆ செய்து கொண்டிருப்பார். யா அல்லாஹ், இந்த அரஃபாவின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக என்று அதிகமாக துஆ செய்து கொண்டிருப்பார். ஒரு தடவை என்னுடைய வாப்பா தகப்பனார் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய தகப்பனாரை நாம் கனவிலே கண்டேன்.
என்னுடைய தகப்பனாரை நான் கனவில் கண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எப்படி வைத்திருக்கிறான் என்று கேட்ட பொழுது என்னுடைய அருமையான தந்தையார் சொன்னார்கள், மகனே, நான் எத்தனையோ அமல்கள் செய்திருப்பேன், நான் எத்தனையோ வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விமோசனம் தந்த காரணம் எது தெரியுமா? நான் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருப்பேன் அல்லவா, இந்த அரபாவுடைய மக்களின் பொருட்டால், இந்த அரபாவுடைய நோம்பின் பொருட்டால் எனக்கு இப்படி தவாபை தருவாயாக என்று கேட்டுக்கொண்டிருப்பேனே, அதன் பொருட்டால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக நானும் இப்படி துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். ஆக அரபா தானே, அது ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லவா, நமக்கு இல்லையே, சுன்னத்தான நோன்புதானே என்று சாதாரணமாக இடை போட்டு விடாதீர்கள். ஏதாவது ஒரு, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மாமேதைகள் அவருடைய தரஜாக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தாலும் ஒரு கீழே இருக்கக்கூடிய வாழைப்பழ தோலை தன்னுடைய ஹாதிமுக்கு சொல்லாமல் தான் குடிந்து எடுத்து போட்டதின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த வலிமார்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஏதோ குளிரிலே நடுநடுங்கி இருக்கக்கூடிய பூனைக்கு அடைக்கலம் கொடுத்த எத்தனையோ சாலிஹீன்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். ஐவேளை தொழுவார்கள். ஒரு பூனையை கட்டி வைத்ததின் காரணமாக நரகத்துக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக சுவனத்தை அடைந்த பெண்கள் இருக்கிறார்கள். எந்த அமலையும் நாம் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது அன்பானவர்களே. அல்லாஹ் நமக்கு எப்பொழுது ஆஃபியத்தையும் நம்முடைய உடம்பிலே ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறானோ அந்த சமயத்தில் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பான ஒரு அமல் தான் உதுஹியா கொடுப்பது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பான் நமக்கு மாத்திரம் விதித்தது அல்ல. ஏதோ நமக்கு விதித்திருக்கக்கூடிய குர்பான் செயல்களில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் குர்பான் என்பது ஸையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரில் இருந்து ஆரம்பித்தது. இந்த குர்பான் ஸையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாபில் காபில் என்று 2 மகன்கள். அவர்களில் ஹாபில் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த மகனாரோடு இக்லீமா என்று சொல்லப்படக்கூடிய பெண் ஒருத்தி பிறந்தார். இரண்டாவது காபிலோடு எலூதா என்று சொல்லப்படக்கூடிய மகனும் பிறந்தார்கள். உலகத்தினுடைய ஆரம்ப கட்டம் அல்லவா, எப்படி இருவருக்கும் திருமணம் முடித்துக் கொடுப்பது? இன்றைய ஷரியத்து சட்டத்தின்படி நெருங்கிய குடும்பத்தில் யாரும் திருமணம் முடிக்க கூடாது, சந்ததிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொன்னான், யார் யார் கூட பிறந்தார்களோ அவர்களுக்கு மற்ற அந்த தேனில் பிறந்த பெண்மணி திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். முதலில் பிறந்த நபர் இரண்டாவது பிறந்த அந்த ஜோடியில் இருக்கக்கூடிய பெண்ணை மனனம் செய்ய வேண்டும். இந்த ஆண் முதலில் பிறந்தவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஹாபில் என்று சொல்லப்படக்கூடிய நபர் மறுத்து விட்டார். காரணம் என்ன? தன்னோடு பிறந்தவள் அழகாக இருக்கிறாள், ஆனால் அவள் ஹாபிலுக்கு சொந்தமானவள். தனக்கு சொந்தமான இக்லீமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி அழகு குறைந்தவள். நான் எப்படி முடிப்பது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் 2 பேரும் செல்கிறார்கள். நான் அவளைத்தான் திருமணம் முடிக்க விருப்பப்படுகிறேன், அவளைத்தான் நான் மனம் முடிப்பேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னது இப்படி, உனக்கு அவள் கிடைக்காது என்று சொல்லி, அப்படியானால் 2 பேர்களும் குர்பான் கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வத்ரு அலைஹிம் நபா பனி ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானா ஃபதுக்பில மின் அஹதிஹிமா வ லம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இருவர்களும் குர்பானை கொடுத்தார்கள். ஹாபில் தனக்கு சொந்தமான மனைவி கிடைக்க வேண்டும் என்ற சந்தோஷம் இயற்கையிலே வழக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மன நிறைவு,
நமக்கு எப்படியும் நம்முடைய நாம் விரும்பிய அழகான மனைவி கிடைப்பாள் என்று அவர்கள் ஆடுமைக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஹாபில் அவர்கள் நல்ல கொழுத்த ஒரு ஆட்டை எடுத்து மன நிறைவோடு சந்தோஷமாக அறுத்து பழையிட்டு ஒரு மலைக்கு மேலே வைத்தார்கள். காபில் மனதிலே ஒரு பொறாமை கொண்டு தனக்கு கிடைக்காதோ என்று பயந்து தன்னிடம் விவசாயம் செய்யக்கூடிய பொருள்களில் சிலதை ஏதோ சாதாரணமாக இருக்கக்கூடிய தானியங்களில் சிலதை எடுத்துக்கொண்டு மனதில் சந்தோஷம் இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் மலையிலே கொண்டு வந்து வைக்கிறார். ஹாபில் ஆட்டை அறுத்து சந்தோஷமாக வைக்கிறார். காபில் கவலையோடு தன்னத்தில் இருக்கக்கூடிய பழுதடைந்த நாசமா போன தானியங்களில் சிலரை கொண்டு வைத்து வைக்கிறார். ஏதோ ஒரு நெருப்பு வந்து ஹாபில் அவர்களுடைய அந்த இறைச்சியை கரித்து விட்டு சென்றது. இதுதான் அந்த குர்பானி கபூலாக்கப்பட்டு விட்டது என்பதற்குண்டான அடையாளம். குர்பானி கபூலாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு நெருப்பு வந்து கரித்து விட்டு செல்லும். ஹாபிலுடைய அந்த இறைச்சி அவர்கள் கபூலாக்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கினான். அந்த ஆயத்திலே சொல்வான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவோடு கொடுக்கக்கூடிய அந்த உலியாவை தான் ஏற்றுக்கொள்கின்றார். நாம் எத்தனையோ லட்சக்கணக்கு செலவழித்து நாம் குர்பானி கொடுக்கின்றோம். ஏதோ மக்கள் பார்ப்பார்கள், இந்த நபருக்குரியது என்று சொல்லுவார்கள், புகழ்வார்கள். நாம் வளமையா செய்து கொண்டு வந்தது இந்த வருடம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் யாராவது தப்பாக சொல்லி விடுவார்கள் என்று நினைத்து சிலர்கள் கடன் வாங்கி உலுகியா கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல. யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறார்களோ, ஐயாம தஷ்ரீக்குடைய நாட்களில் தனக்கும் குடும்பத்தாருக்கும் செலவு செய்யக்கூடிய வசதி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முடிந்தால் இந்த பிராணிகளை குறிப்பிடப்பட்ட வாடோ ஒட்டகையோ மாடோ ஏதோ ஒன்றை நாம் குர்பானி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார் இன்னொரு இடத்திலே, லய்யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் செய்யக்கூடிய குர்பானிகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரத்தத்தையோ சதையோ பார்ப்பதில்லை. மாறாக உங்களுடைய வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய இறை அச்சத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார். இன்று அந்த உலுகியாவை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் என்று சொல்வார்கள். உங்களுடைய பிராணிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அதற்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். நல்ல முறையில் நான் நடத்தாட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பிராணி அல்லவாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடியது. நமக்காக ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்தால் சிலரை நல்லதை தேர்ந்தெடுப்போம். அல்லாஹ்வுக்காகவோ அல்லது பிறருக்காகவோ நாம் கொடுப்பதாக இருந்தால் ஏதாவது குறைகள் உள்ளதோ அல்லது பழையதாக இருந்ததோ ஏதாவது ஒரு நாம் ஒதுக்கக்கூடிய வீசக்கூடிய பொருள்களை கொடுப்போம். அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடியது சிறந்த எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்ய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக சந்தோஷமாக மன நிறைவோடு உலுஹியா என்று சொல்லப்படக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதன் மூலமாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ளப்பட்ட சிறந்த அடியார்கள் ஆக்கியல் புரிவானாக. யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டி துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் எல்லா அமல்களையும் சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الامي الحبيب القدر العظيم الجاه
صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الله أكبر الله أكبر. لا اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقام محمود الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الصلاة سنة البقاء رحمه الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. سيد العرب والعجم وإمام مكة والمدينة والحرم. يا رب زده شرفا وكرما وبرا ومحابة وتعليما. يا معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا أنصتوا رحمكم الله واغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஃபத்வா ஓதும் போது தம் சகோதரனை பார்த்து வாழ்வுருவாயாக என்று சொன்னாலும் கூட ஃபத்வாவின் பலனை வீணாக்கிவிட்டால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆகவே வாய்மூடி காது தாழ்த்தி ஃபத்வாவை கேட்கிறதாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நலவன் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله الحمد لله المنعم بالإيمان أحمده على جميع الإحسان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الولي السلطان
وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث في آخر الزمان صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أهل البرهان صلاة وسلاما دائمين في كل الأحيان. أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. انتبهوا عن رقدة الغافلين وسارعوا إلى رضاء رب العالمين. عليكم بالتقوى فإنها شعار المؤمنين وبسية الله فيكم أجمعين. فعملوا قبل قطع الوتين ورجع الأنين ورشح الجمين قبل معاينة الملك الأمين. وتزودوا قبل سلوك سبل الأولين والحلول في جرائد الراحلين. وتهيئوا للسفر إلى جوار المقبورين. ولا تفرطوا في عبادة الله إن كنتم خائفين، ولا تنسوا نعم الله إن كنتم شاكرين. وافعلوا الخير إن كنتم موقنين، واطلبوا من الله الاستقامة في الدين، واستغفروا الله من الذنوب والخطايا في كل وقت وحين. واعبدوا ربكم حتى يأتيك اليقين. واتقوا الله حق تقواه تنجوا من عذاب مهين. جعلنا الله وإياكم من الفائزين، وأدخلنا وإياكم في عباده الصالحين. إن أحسن قصص المؤمنين وأبلغ مواعظ المتقين كلام رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم، وعصمنا وإياكم برحمته من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين، أحمده حمد الشاكرين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خير الرازقين، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد المرسلين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه الفائزين. أيها الناس، اتقوا الله أحكم الحاكمين، واتبعوا سنة نبيكم الأمين. قال الله تعالى وهو أصدق القائلين: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد شفيع المذنبين، وارض عن ساداتنا أبي بكر الصديق أفضل الراشدين، وعمر الفاروق أشرف المهتدين، وعثمان ذي النورين أجود المرشدين، وعلي المرتضى إمام المتقين، وعن حمزة والعباس أم خاتم النبيين، وعن ستة البررة الذين هم تمام العشرة، وعن من بايع نبيك تحت الشجرة، وعن الزهراء البتول فاطمة بنت الرسول، وعن السيدين الشهيدين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين، وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين، وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وعن القطب الرباني والغوث السمداني سيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني الذي يحيي الله به الدين إلى يوم الدين، وعن القطب السيلان سيدنا الشيخ عثمان قدس الله سره العزيز، وعن أستاذنا قطب الزمان الشيخ أحمد بن مبارك من أهل جبران، وعن أستاذنا إمام السيلان الشيخ مصطفى بن باوى آدم فريد عصره والزمان، وسائر مشايخنا في الدين من أهل العرفان.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون، ولذكر الله أكبر. اللهم صل على سيدنا محمد نبي الأمي حبيبنا للقدر العظيم بالجاه، وعلى آله وصحبه أجمعين دائمة القدر الممكنة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. السلام عليكم. இன்ஷா அல்லாஹ் ஜும்ஆ தொழுகையை அடுத்து சமீபத்தில் ஹஜ்ஜிலே இறந்து போன நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டிய வாயிப் ஜனாசா இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுக்கு சிறந்த ஒரு துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, முடிந்த வரைக்கும் சப்புகளில் நேராக இருந்து கொள்ளுங்கள். தலைகளை மறைத்து ஜீனத்தை கடைபிடியுங்கள். பொது ஜீனத்துக்கும் இந்த கொள்ளி மஸ்ஜித், அல்லாஹுக்கு முன்னால் நாம் இருக்கின்றோம். முடிந்த வரைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடும் குஷு புதுவோடு நம்முடைய இந்த தொழுகையை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخذ المرعى فجعله غثاء نحوه. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى وليسرك اليسرى فذكر نفعت الذكرى. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده.
الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. من هداك حديث الغاشية الجن الخاشع عامة الناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضرع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد.
اللهم صل عليه وسلم اللهم صل على محمد 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 يا ربي صل عليه وسلم. سبحان الله الحمد لله الله أكبر فاعلم أنه أفضل الذكر لا إله إلا الله 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 لا إله إلا الله. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها قصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اكتب كل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة النبي سيدنا محمد صلى الله عليه وسلم من قبل أن تميتنا كرات بعد مرات يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ولا قوى على نار الجحيم وهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. إلهي لست للفردوس أهلا
فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فاغفر ذنوبي وإنك غافر ذنب العظيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. காலை 10:30 மணி அளவில் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் 1 மணி அளவில் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. வைப்பதற்கு சங்கீத ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் மௌலானா அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அனைத்து முடிவுகளிலும் முகிப்பின்களும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அலுவலர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படிக்கு தங்கள் மாற்றம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வு வரும் வியாழக்கிழமை ஈதுல் அல்ஹா தொழுகையை முன்னிட்டு தக்பீர் 7:45 மணிக்கு பள்ளி வாயிலில் ஆரம்பிக்கப்பட்டு தொழுகை இன்ஷா அல்லாஹ் 8 மணி அளவில் இடம்பெறும். அடுத்து காயத் ஜன்னத் தொழுகை முடிக்கப்படும். துஆக்கள் நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அதை சாயக்கூடிய கயத்தங்கள் அவர்கள் தொழுகை செய்வார்கள். ஜனாசாவுடைய பிரச்சனையுடைய நீயத்தையும் விழிப்புணர்வு ஞாபகப்படுத்தி وسلم صلى الله عليه وسلم وتنبيهات لله تعالى محمد الله اكبر மறைவான ஜனாசாவுடைய அல்லாஹ் சொல்லுகிறேன் இந்த நீயத் வைத்து தக்பீர் கட்டிக் கொள்ள வேண்டும். முதல் தக்பீருக்கு பிறகு அவுது பிஸ்மியுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஸலவாத், அந்த ஸலவாத்தில் உன்னதமாக இருக்கக்கூடிய அத்தஹியாத்திலே வரக்கூடிய ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா கமா ஸல்லைத என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்வது ஆண்டு ஏற்றமானது. மூன்றாவது தக்பீருக்கு பிறகு மையத்திற்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் மஃபிரத்தன் நன்மையாக இருப்பதன் காரணமாக ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய அந்த அல்லாஹ் மஃபிரத்தன் ஓரகம் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். நான்காவது தக்பீருக்கு பிறகு ஒரு துஆ இருக்கின்றது. அல்லாஹ் வலா தஹ்ரினா அஜ்ரஹு வலா தஃப்தினா பஅதஹு வஃகிர் லனா வலக்கும் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த துஆவை தெரியாதவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவை ஓதிக்கொண்டு இந்த தொழுகையை முடிப்போமாக. பிறகு ஷாஃபி மதுஹபின்படி உயர்த்திய வண்ணமாகத்தான் கட்டிக்கொள்ள வேண்டும். கீழே விடாமல் என்பதும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إلى حضرة الروح نبينا وحبيبنا وشفيعنا محمد مصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه. اللهم اغفر لنا ما لا تقدر بنا وارزقنا بما بقي من أعمالنا ووفقنا وأهدنا وأرسلنا مسلما وإنا وإياه بالصالحين. اللهم اغفر وما تلانا من كلامك العزيز هذه نتيجة واصلة ورحمة نازلة بركة شاملة رحمة كاملة من كلام سيدنا محمد صلى الله عليه وسلم من أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. من أرواح سيدنا الطيب الرباني والروح الفردان سيدنا الشيخ المدير بن عبد القادر الجيلاني وسيدنا الشيخ ابن القاضي عمرو بن السفينة بن قدس الله سره وسيدنا الشيخ ابن الشيخ عسير عثمان قدس الله سره ثم لا سائر أوليائك الكرام مشايخ العرب إلى نوالهم. يا رب زدهم عزا وشرفا وتعظيما وتكريما. اللهم اغفر لنا من ذنوبنا وبارك لنا بركاته وامددنا بمدد بشر مرابنا واهوال ربنا بكرامات يا ارحم الراحمين. ثم الى ارواح الذين عامه من عبادك الصالحين. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان ولا تجعل قبورهم كفرا من كفر النيران. الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اغفر لهم وارحمهم وعافيهم واعف عنهم واكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد. اللهم نقنا ونقنا الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس. اللهم ابدلهم دارا خيرا من دارهم وزوجا خيرا من زوجهم واهلا خيرا من اهلهم وادخلهم الجنه واعذهم من عذاب القبر ومن عذاب النار برحمتك يا ارحم الراحمين.
محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. முன்னாள் காலம் சென்ற மர்ஹூம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய ஞாபகத்தை முன்னிட்டு ஃபாத்திஹா சூராவை ஓதி தங்கள் நாயகம் அவர்கள் கரீத்தங்கள் அவர்கள் துவா பிரார்த்தனை மேற்கொள்வார்கள். எனவே அன்னவர்களுக்காக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய மகத்துவத்திற்காக துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். يا حضرة سيدنا ونبينا ومولانا رحمة للعالمين حق محمد رسول الله صلى الله عليه وسلم ثم إلى روح مرحوم أشرف غفر الله له. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن شاء الله مرحوم الحاج أشرف அவர்களுடைய 16வது வருடத்திற்கு அவர்கள் வரை 16 ஆண்டுகள் பூர்த்தியாக இந்த பள்ளிவாசலில் அவர்களுக்காக வேண்டிய ஒரு விசேஷத்துவா பிரார்த்தனை சமூகத்துக்காக வேண்டி உரிமை குரல் கொடுத்து இன்னொரு பல சேவைகள் எல்லையற்ற அளவுக்கு சேவைகளை செய்திருக்கிறார்கள் அவர்கள். எனவே அவர்களுடைய மகத்துவத்துக்காக வேண்டி அவர்களுடைய கபர் ஷரீப் சுதந்திரத்து கூட்டொழியாக என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு துவாவை என்னுடைய சந்தைக்குரிய الشيخ السيد العيدوسي عبد الكريم قال له ان شاء الله بشير فلان كريم ان شاء الله வாவூ ஆமீன் சொல்லணும். எப்படி ஆமீன் சொல்லணும்? நம்ம யாருக்கு நெய்த்து சொல்றதோ அவங்க வாங்கிறதுக்கு வேண்டி நமக்கு துனியாவை வாங்கிறதுக்கு வேண்டி நம்ம பண்பு நல்லா நினைச்சு வாங்கிக்கணும். ஒரு முக்கியமான நம்பிக்கை இன்னும் ஜும்மாவில் பிறகு டைம் ஜும்மான டைம் 2 உள்ளத்தில் மாதம் அரப்பாவோட நாளுக்கு சிரேஷ்டமான பொசிஷனோட 2 to 10 வரைக்கும் உள்ள நாளில் பிரதானப்பட்ட ஒரு நாள் போக உஸ்மான் ஒலிந்தாவோட கன்னடம் எல்லாம் சேர்ந்த ஒரு டைம் இப்படி உள்ள டைம் அமைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு இடத்துல துவாச்சியாக போனாங்க அவங்களே இருக்காது, இனி மாற்றம் இருக்காது, இப்படிப்பட்ட ஆளுகள் இருக்காது. அதனால இன்ஷாஅல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. இந்த துவா கபூல் செய்யணும். ஆமீன் சொல்றது லேசில்லை. இமாம் மரபாக்கி சொல்லும்போது சொல்லிட்டு இமாம் ஆமீன் சொல்லும்போது நம்மளும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவோம். அந்த ஆமீனோடு சேர்ந்து சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டால் முக்கர்ரபாய மகன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆமீன் அவ்வளோ சேர்த்ததா ஆமீன். நம்மளோட ஆமீனே துவாயும் அல்லாஹ் கபூல் செய்யணும். அஷ்ரஃபை நமக்கு யாருக்கும் மறக்க முடியாது. நம்ம எல்லாரோடும் ராஷ்ட்ரிய வேதவங்க கட்சி வேதவங்க இந்த கட்சியாக இருந்தாலும் சரி முஸ்லீம் சமுதாயத்துக்கு வேண்டி அவங்க செய்த சேவை நமக்கு மறக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பார்க்க ஆரம்பிச்சது நான் ரொம்ப வச்சேன். அது நினைப்பு ரொம்ப பாராங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا ومولانا محمد. اللهم صل صلاه كامله وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنتهي به القرب وتقضى به الحوائج وتنال به الغوائب وحسب الخواتم
يستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس في عدد كل معلوم لك. اللهم أوصل وجعل من الثواب ما قرأناه من القرآن الكريم وما صليناه عليه هدية فاضلة ورحمة نازلة وبركة طيبة شاملة مقبولة منا إلى حضرة روح نبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومنجينا وهادينا أحمد المصطفى محمد المصطفى رسول صلى الله عليه وسلم ثم إلى أرواح أصحاب المدينين والمعلمين والمتقين والعنيين والبقية صاحب صحابة كلهم أجمعين ثم إلى أرواح كتب الأبطال والفقهاء كتب الرباني غوث الصمداني مع نور سبحاني مع شمس الرحماني سلطان القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى أرواح سلطان العارفين شيخ العمر الكريم الرفاعي قدس الله تعالى سره العزيز ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والزهداء والصديقين والصالحين. اللهم حسن مرادنا وبلغ مقاصدنا وشف امراضنا وادفع بلياتنا واقض حاجاتنا يا قاضي الحاجات. صلاة تهدينا بها من جميع الأهوال والبينات وتسلمنا بها من جميع الأشرار والآفات وتطهرنا بها من جميع السيئات وتغفر لنا بها جميع الخطيئات وتقضي لنا بها جميع الحاجات وترفعنا بها عندك على الدرجات وتمتعنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات. اللهم إنا نتوسل إليك باسمك العظيم وبجاه نبيك الكريم ووليك العظيم أن تكفر عنا الذنوب وتغفر العيوب وتحسن الأخلاق وتوسع الأرزاق وتشفي الأسباب وتعافي الآلام وأن تغفرنا وأن أجملنا وبيتنا هذا ثم الناجر والداء القانع والدعاء القاطر إنك مجيب صالح وأن تصرف عنا الدار والبلاء وبعث منام من دار قبرك والرباء وعدتنا بنورك من شر عدونا وشر الملعون ومن شر ضائب الضارون. اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا. اللهم اغفر لنا من عذاب القبر وتوب لنا من فضل الأكبر وتنجينا عن نار البوار وتسكننا الفردوس من دار القرار بحق محمد وآله الأبرار برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين وارحمنا بأنواع رحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ارحم آباءنا وأمهاتنا رب ارحمهما كما ربونا صغارا. اللهم اجعل قبورنا وقبرهم روضة من رياض الجنة فلا تجعل قبورنا وقبرهم حفرة من حفر النيران. اللهم انصر عزتهم وعن نورتهم ونفس غربتهم ونفس معدتهم ورفع درجتهم وكلنا لهم ولينا أولين فيها. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعاء ويا قاضي الحاجات. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. آمين آمين آمين. ترفعهم بها سبحانك اللهم وتعيدهم بها سلام